இன்றைக்கி ஃபோட்டோஷாப்பில் கலர் கரெக்ஷன் எப்படி பண்ணணுன்றது தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு தேவையான ஃபோட்டோவை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு Ctrl+J ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டூப்ளிகேட் லேயர் வந்துடும். இப்போது ஃபில்டர் போய்ட்டு கேமரா ரா ஃபில்டர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேனல் ஓப்பன் ஆகிடும். இதில் உங்களோட ஃபோட்டோ பிளாக்காக இருக்குது இல்லை ரொம்ப ப்ளூவாக இருக்குன்னா நீங்கள் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். எப்போவுமே நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணும்போது இந்த ஸ்லைடரை மூவ் பண்ணும்போது அந்த பாக்ஸில் வர நம்பர்ஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குற கலர் கரெக்ஷன் வராது. ஸோ அந்த நீங்கள் நம்பர்ஸ் அங்கே ஸ்லைடரை மூவ் பண்ணும்போது நீங்கள் ஃபோட்டோவை மட்டும் பாருங்கள். செகண்ட், எக்ஸ்போஷர் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா கம்மி பண்ணுங்கள். எக்ஸ்போஷரே சுத்தமாக இல்லை, ரொம்ப வெளிச்சமே இல்லை, ரொம்ப இருட்டாக இருக்குன்னா மட்டும் எக்ஸ்போஷர் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். செகண்ட் ஒன், கான்ட்ராஸ்ட். ஹைலைட்ஸ் உங்களுக்கு எங்கெல்லாம் ஒயிட் லைட்டு அதிகமாக தெரியுதோ அந்த இடத்துல நீங்கள் ஹைலைட்ஸை கம்மி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல ஒயிட் லைட்லாம் கம்மியாகிடும். ஷேடோஸ். ஸோ இங்கே இருக்க ஸ்லைடர்ஸ் எல்லாம் நீங்கள் உங்கள் ஃபோட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோவோட டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இப்போ நான் எல்லாமே சேஞ்ச் பண்ணிவிட்டேன். நான் இப்போ ஓகே கொடுக்குறேன் பாருங்கள். இது பிஃபோர் ஃபோட்டோ, ஆஃப்டர். உங்களுக்கே நல்லா தெரியும் இந்த ஃபோட்டோ ரொம்ப இருட்டாக இருந்துச்சு. ஸோ அதை நான் கேமரா ரா ஃபில்டரில் கலர் கரெக்ஷன் பண்ணதுக்கப்புறமா அந்த ஃபோட்டோ கொஞ்சம் பிரைட்டாக வந்திருக்கு. ஸோ இப்படி தான் கலர் கரெக்ஷன் பண்ணணும். இந்த மாதிரியான மோர் யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன மாதிரியான எடிட்டிங் வீடியோஸ் வேணும்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.